நம்ம கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி விளையாண்டுருக்கான்னு காட்டுறவாங்க. வெரி நைஸ் கைஸ். இதை பார்த்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. நான்லாம் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாண்டுருக்கேன். குழந்தைங்களாம் இந்த மாதிரிலாம் இப்போ விளையாடுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் கொடுக்குறதுல வீட்டுக்குள்ளேயே தான் எடுக்கிறாங்க. அது 2 பொண்ணுங்க, அதனால வெளியே வேலையே இல்லை. ஸோ அதனால நம்ம இருக்க சிட்டி லைஃபா, ஸோ அதனால வந்து வெளியவே வர முடியாது. வீட்டுக்குள்ளேயே தான் டாய்ஸு, டிவி, மொபைலு இந்த மாதிரி எல்லாமே. அதை மிஞ்சி போனால் நம்மளையே சுற்றி வராங்களா, ஒரு செர்டன் டைம் போனால் நமக்கும் போகிறது அந்த பிள்ளைங்களுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. என்ன கத்திக்கு விளாண்டு அடிச்சுக்கிட்டு 2 அடி போட்டு தூங்க வச்சிடும். இதான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு நேச்சரோட ஏன்னா மேடம் சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு பெரிய மேடம் தூங்கவே வைக்க முடியாது. இவன் ஜட்டு மடியில போட்டு அப்படியே 2 தட்டு தட்டுனா தூங்கிடுவா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ போட்டு அமைச்சிடுவேன். அதனால தான் மேடம் சொன்னாங்க. ஸோ அதனால குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நேச்சரோட வந்து விளையாட விடுங்க. நாங்கள் எங்கள் சைடில் இடம் இருந்தால் அடிக்கடி நாங்கள் எங்கள் கோயிலுக்கு வருவோம். அதனாலேயே மெயினாக குழந்தைங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் அடிக்கடி கோயிலுக்கு வருவோம். ஜாலியாக விளையாடுவாங்க, வருவோம், ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனால் அவங்க பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பாங்க. பாய்.